Hi guys. Hi guys, வணக்கம் and welcome back to our channel. This is Kauti and this is Saubi. ஒரே சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. இன்ட்ரோடக்ஷன் கூட ஃபுல்லா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே சிரிப்பு. இல்ல மழை பெய்யுது கேமரா என்ன ஆகும் அப்படின்ற தாட்டுக்குள்ள நான் போய் நிமிஷம் முன்னாடி தான் செம வெயில் அடிச்சுன்னு சொல்லி கண்ணாடி எல்லாம் போட்டு வந்தேன். நாங்க வந்து லைட் செக் பண்ற வரைக்கும் பப்பரப்பான வெயில் அடிச்சுது, மண் வேற சூடா இருந்தது. நான் கேமரா செட் பண்றதுக்குள்ள மழை பிச்சுட்டு அடிக்குது. நேரம் பார்த்தாலும் நொசனொசன பேஞ்ச மணிமா இருக்கே அந்த மானங்கெட்ட மழை. ஒரு பேயிற மழை ராத்திரி நேரத்துல மனுஷ மக்கள் தூங்குனதுக்கு பின்னால பெஞ்சாவில சந்தோஷமா இருக்கும். எனிவே அப்படியே நாங்க இன்ட்ரோ ஷூட் பண்றோம். நேத்து நாங்க டிராவல் பண்ணி வந்ததுல டே 1 ஆல்மோஸ்ட் ஓவர். டே 2 நாங்க நல்லா மழை பெய்யுது. ஸோ இதுதான் நீங்க டே 2 எங்க கூட இந்த மால்தீவ்ஸ். மழை கம்மியாயிடுச்சு. மால்தீவ்ஸ் வெதரே இப்படிதான் போல, நல்லா வெயில் அடிக்குது, அப்புறம் திடீர்னு நல்லா மழை பெய்யுது. ஸோ வெதர் கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்குங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் இன்ட்ரோ பேசும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னு. இப்போ பார்த்தீங்களா வெயில ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் இப்படி வெதர் மாறி இருக்குது. ஸோ நல்லா இருக்குது பார்க்க. இப்போ நான் உங்களை வந்து எங்கே கூப்பிட்டு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாக் த்ரூ. நாங்கள் பார்த்து ரசித்ததை நீங்களும் பார்த்து ரசிக்கணும்னு நினச்சோம். ஸோ எங்கள் கூட இந்த ரெசார்ட்டை நடக்கலாம் வாங்க. ரீத்தி ஃபாருவோட வாக் த்ரூவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நாங்கள் 2 பேரும் ஒவ்வொரு தடையும் நடந்து போகும்போதும் ரசிச்சுக்கிட்டே போவோம். அண்ட் இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இலைகள்லாம் விழுந்து கிடக்குது. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு திருப்பி வரதுக்குள்ளே அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிடுவாங்க. அந்தளவுக்கு இங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்லாம் ஆக்டிவாக எல்லாத்தையும் ரெகுலராக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் பேர் ஃபுட்டாகவே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நடந்துட்டு தான் இருந்தோம். இந்த கார்டன் விழா பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்டன் விழாலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தாலே பீச் வந்துடும். பீச்சோட சத்தம் அழகாக அமைதியாக கேட்டுக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் செடிகளோட அந்த பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது, அது கூடவே அதை அசைஞ்சு கொடுக்குற அந்த காற்றும் சிலு சிலுன்னு இருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த 2 விஷயமும் மனசை ரொம்ப அமைதியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் நடந்து வந்திருக்கோம், ஒருத்தரை கூட ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் அங்கே இருக்க எல்லா வில்லாவும் மோஸ்ட்டாக ஆக்குபைட் தான். நிறைய கெஸ்ட் இருக்காங்க. நாங்கள் வந்து அந்த மெயின் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடும் போது அவ்வளோ க்ரௌட் இருக்கும். அங்கே மட்டும்தான் அந்த நாய்ஸ் இருக்கும். மற்றபடி அந்த மெயின் ரெஸ்டாரண்ட்டை விட்டு நீங்கள் வெளில வந்தீங்கன்னா அப்படியே மியூட் மோடுக்கு போன மாதிரி வெறும் இயற்கையோட சத்தம் மட்டும்தான் கேட்கும். ஸோ நாய்ஸ் பொல்யூஷனே இல்லாமல் அங்கே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கெஸ்ட்டுக்கு அவங்க கொடுக்குற ப்ரைவசி, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் யாரையுமே அவங்க பண்ண மாட்டாங்க. நீங்கள் அந்த ஐலாண்டில் எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அன்டில் அங்கே இருக்கிற எதுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ ப்ரைவசி 100% கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வக்காரு, அதுதான் மெயின் ரெஸ்டாரண்ட். அதுக்கப்புறமா ரிசப்ஷனும் எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்குது. உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் இது மாதிரி சைன் போர்ட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்க சைன் போர்ட்ஸ் உங்களுக்கு வில்லா, ஸ்விம்மிங் பூல், ஸ்போர்ட்ஸ் கிளப் இங்கெல்லாம் கொடுப்போம். ஸோ அதுக்கு நம்ம இப்படி போகணும். இப்போ நம்ம வந்து ரிசப்ஷன் நோக்கி தான் போகிறோம். ஸோ கௌதம் நம்மளை லீட் பண்ணுவார். ஃபஸ்ட்டு 1 or 2 days வந்து நம்மளுக்கு இந்த ரூட்லாம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். நம்ம சைன் போர்ட்ஸை பார்த்து தான் போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் 3rd, 4th டேலாம் நாங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்களே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்லாம் எடுத்து போனோம். பீச் சைடு வழியாக அப்படியே பீச் தண்ணியில் அப்படியே எங்கள் காலை நினச்சிக்கிட்டே அப்படியே போயிட்டுருந்தோம். இன்ஃபேக்ட் இந்த சைன் போர்டு ரூட்டை விட அந்த பீச் சைடு போகிற ரூட்டு எங்களுக்கு இன்னும் ஈஸியாகவும் இருந்துச்சு. அந்த டர்க்வைஸ் ப்ளூ வாட்டர்ஸ் எல்லாம் அட்மையர் பண்ணிக்கிட்டு போக இன்னும் ரொமான்டிக்காகவும் இருந்துச்சு. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வக்காரு மெயின் ரெஸ்டாரண்ட் தான். இங்கே தான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிட போகிறோம். அங்கே வந்து இப்போ கர்டைன் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா 7:30 AM தான் ஓப்பன் ஆகும். நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்துவிட்டோம். நீங்கள் வக்காருலேருந்து ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பீச் இருக்கும். ஸோ நீங்கள் ஏர்லியாக வந்துட்டிங்கன்னா நீங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் சில் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் 7:30 உள்ளே வரலாம்.
ஏர்லியாக நம்ம பீச்சுக்கு போகிற அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த அழகான சன்ரைஸ் அண்ட் இந்த அழகான பீச்சை நம்ம மட்டும் தனியாக ரசிக்கலாம். அண்ட் மோரோவர் நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் கிளிக் பண்ணலாம். இப்போ என் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நேச்சர் அவ்வளோ அழகாக இருக்குது. என்னமோ கம்ப்யூட்டரில் இருக்க வால்பேப்பர் உள்ளே நாங்கள் வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ பீச்சில் இருக்கும் போது 7:30 டைமுக்கு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் டைமுக்கு வரலைன்னா டேரெக்டாக லஞ்ச் தான் நீங்கள் சாப்பிட முடியும். ஸோ நாங்கள் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த விலாக் உங்களுக்கு நாங்கள் தனியாக போடுறோம், நாங்கள் என்னென்ன சாப்பிட்டோம், என்னென்ன ஃபுட் அங்கே அவைலபிளாக இருந்ததுன்னு. இப்போ டேரெக்டாக நாங்கள் ரிசப்ஷன் நோக்கி போகிறோம். அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எவ்ரிடே ஆக்டிவிட்டின்னு அங்கே டெய்லி உங்களுக்கு இந்த மாதிரி ரிமைண்டர்ஸ் வச்சுருப்பாங்க வாட்ஸ் ஹேப்பனிங்னு. ஸோ கௌதம் வந்து எப்போவுமே டெய்லி காலையில் போய் அங்கே வந்து என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குது, அது நமக்கு என்ன வேணுமோ அதில் மட்டும் நம்ம போய் கலந்துக்கலாம். ஸோ அதெல்லாம் டைமிங் எல்லாமே நோட் பண்ணி வச்சுப்போம். ஸோ தட் எவ்ரி டைம் நம்ம அங்கே போவேணானு, இல்லைனா நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு இதில் சில டவுட்ஸ்லாம் இருந்தது, அதை நாங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லி ரிசப்ஷனுக்குள்ளே போனோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மெயின் ரிசப்ஷன் பிளேஸ். இதுக்குள்ளே போய் நீங்கள் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும், இல்லை ஏதாவது உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் குறைபாடுகள் இருக்குது, இல்லை உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அங்கே உங்களுக்கு ஹெல்ப்க்கு அங்கே டெஸ்கில் 2 பேர் எப்போவுமே இருந்துகிட்ருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஹெல்ப் கேட்டுக்கலாம். ஸோ நாங்கள் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், அங்கே அந்த பர்சன் நாங்கள் மீட் பண்ணுறவங்க வரலன்னு. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு இந்த வியூலாம் காட்டலாமேன்னு அதை நாங்கள் உங்களுக்கு காமிச்சிக்கிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப நீட்டாக அழகாக, அந்த சன்லைட் சூப்பராக இருக்குது. இந்த ரிசப்ஷன் பிளேஸ் வந்து ரொம்ப அழகாக இன்டீரியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெயில் நல்லா அடிச்சிட்டு இருந்தது. அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த கேப்பில் பார்த்திங்கன்னா திடீர்னு செம்ம காற்றடிச்சிது. காற்றடிச்ச கொஞ்சம் செகண்டில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிது. இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பட் நாங்கள் எல்லா வெதர்லேயும் எல்லா கிளைமேட் சேஞ்ச்லேயும் அந்த ஐலாண்டை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது அது எந்த வெதரில் பார்க்குறதுக்கும். ஸோ மழை பெய்யும் போது அங்கே நிறைய கொடை ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் எங்களோட போன விலாகில் பார்த்துருப்பீங்க. எல்லா ரூம்லேயும் கொடை இருக்கும், எல்லா இடத்துலையும் அந்த கொடை ஸ்டாண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மழை பெஞ்சால் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கர்டன்ஸை இறக்கி விட்டுருவாங்க. உங்களுக்கு மழை சாரல்லாம் உள்ளே வரவே வராது. இது எல்லாமே வுட்டில் பண்ணியிருக்காங்க இன்டீரியர். ஸோ அவங்க ரொம்ப ப்ரொடெக்ஷனோட தான் அங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த டெக்கார் பார்த்திங்கன்னா அங்கே பூக்கிற பூவை வச்சே அவங்க டெய்லி அந்த ஃப்ளவர் சேஞ்ச், அந்த வாஷ் பார்த்திங்கன்னா கோகனட்டை பாதியாக கட் பண்ணி வச்சது. அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இருக்கிறத வச்சு பண்ணும்போது. அப்படியே கௌதம் அந்த சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு சில் அவுட் பண்ணிகிட்டு இருந்தான். நான் அப்படியே அங்கே இருக்க வீடியோஸ் அந்த இன்டீரியர் அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டே எடுத்துகிட்டு இருந்தேன். இப்படியே ஒரு 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ண வேண்டிய பர்சன் வந்துட்டாங்க. அவங்கள தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. திஸ் இஸ் சோசோ, எங்களுக்கு கிடச்ச நியூ ஃப்ரெண்ட். எங்களை வந்து சோசோ வந்து பீச் விழாவுக்கு கைட் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ நானும் சோசோவும் வெதர் கண்டிஷன் அண்ட் குட்டி குட்டி சேட்ஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருந்தோம். போன கொஞ்சம் தூரத்துலேயே பீச் வில்லா வந்துருச்சு. பீச் வில்லா நாங்கள் வந்து எதுக்கு போயிருந்தோன்னா, கார்டன் வில்லா ரூம் டூர் நீங்கள் ஆல்ரெடி எங்களோட விலாக்ஸில் பார்த்துருப்பீங்க. கார்டன் வில்லா எனக்கு வேணாம், எனக்கு வந்து பீச் ஆக்சசிபிளாக பக்கத்துலேயே இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் பீச் வில்லா சூஸ் பண்ணலாம். பீச் வில்லா 3 டைப்ஸில் இருக்குது. ஒன்று இது டீலக்ஸ் பீச் வில்லா, ஒன்று வந்து பூல் அட்டாச்சாக இருக்கும், ஒன்றுல ஜக்கூசி அட்டாச்சாக இருக்கும். ஸோ உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீச் வில்லா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பீச் வில்லாவோட டூர் உங்களுக்கு தனியாக நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம், அடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. அதில் கௌதம் எனக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸாக வச்சுருந்தா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக ஸ்டே டியூன், உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பீச் வில்லாவோட வியூ வேறு லெவலில் இருந்தது. இந்த டபுள் ஷேட் வாட்டர், அந்த அலையோட சத்தம், அங்கே சிட் அவுட் சேரில் வந்து அப்படியே அதை சாஞ்சிக்கிட்டே நீங்கள் அந்த அலையை ரசிச்சுட்டு நீங்கள் ஸ்னார்க்லிங்கும் பண்ணலாம். ஸோ ரொம்ப ப்ரைவசி அண்ட் ஆல்சோ சம்மர் வியூ. இது அப் டு யூ, நீங்கள் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பீச் வில்லாவில் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறமா நல்லா பசிச்சுது. டைம் ஏன்னா அரௌண்ட் 3 o'clock ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் தியாவரு. அதோட மினியேச்சர் அங்கே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ இதோட ஒரிஜினல் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் உங்களை நாங்கள் கூப்பிட்டு போக போகிறோம். எங்களோட லன்ச் நாங்கள் அங்கே தான் பண்ணோம். ஏன்னா எங்களோட மெயின் ரெஸ்டாரண்ட் உட்காருல நாங்கள் எங்களோட லன்ச்சை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ டைமிங் மிஸ் ஆனால் அங்கே உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு இன்னும் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. வேறு வேறு ரெஸ்டாரண்ட் போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால் நாங்கள் இந்த தியாவரு ரெஸ்டாரண்ட்டுக்கு மதியானம் லஞ்சுக்காக போனோம். ஸோ இதுதான் தியாவரு ரெஸ்டாரண்ட்டோட என்ட்ரன்ஸ். இது எல்லாமே வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. இப்படியே ஏறி
அப்படியே ஒரு ரைட் டர்ன் பண்ண உடனே எங்கள் 2 பேருக்கும் மனசில் தோணுன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாவ்! ஸோ இந்த பாத்வேல நடந்து போய் அந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து அந்த வெயிலில் அந்த கடலோட அழகை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்டது ஒரு தனி சுகமாக இருந்துச்சு. 2 சைட்லேருந்துமே இந்த வியூ வந்து ரொம்ப அழகாக தெரியும். ரைட் சைடில் இப்போ கர்டைன் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அந்த ரீசனுக்காக ரைட் சைடு மட்டும் கவரப் பண்ணியிருக்காங்க. இதுதான் தியவரூர் ரெஸ்டாரண்ட்டோட என்ட்ரன்ஸ். அண்ட் நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் வெயிட்டர்கிட்ட உங்களோட ரூம் நம்பர் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கான பிளேஸ் அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. மெயின் ரெஸ்டாரண்ட் தவிர வேறு எந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் ரீத்தி ஃபரூர் ரிசார்ட்டில் சாப்பிட்டானாலும் நீங்கள் அதுக்கான பில் பே பண்ணணும். அன்றைக்கே பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன சாப்பிட்ருக்கீங்களோ அண்ட் வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ ஃபைனல் டேயில் உங்களுக்கான பில் வந்துடும். அப்போ நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ தியவரூர் ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் சாப்பிட்ட ஃபுட் பார்த்திங்கன்னா சீ ஃபுட் பீஸா அண்ட் சீ ஃபுட் ஹாட் டாக் ரெண்டுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வரும். அந்த வீடியோவை நீங்கள் செக் அவுட் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபுட்டை நல்லா என்ஜாய் பண்ணதுக்கப்புறமா அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட் வெளியில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி பார்க்கும்போது நிறைய கலரான மீன்கள் வந்து கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. சின்ன சின்ன மீன்கள்லேருந்து பெரிய பெரிய மீன் வரைக்கும் அப்படியே போகிறது மேலேருந்து பார்க்க அழகாக இருந்தது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஒரு ஃபேமிலி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தது ரொம்ப நேரமாக. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதே இந்த டைமில் இந்த ஐலாண்டோட அழகு வேறு லெவலில் இருந்தது. கேமராவால் எங்களால் ஜஸ்டிஃபை பண்ணவே முடியல. ஏன்னா கண்ணில் பார்க்குறதுக்கு அது ஹெவன் மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சீப்ளைன் வந்து டேக் ஆஃப் ஆச்சு, சீப்ளைன் வந்து லேண்ட் ஆச்சு. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சின்ன சின்ன பசங்க வந்து ஸ்னார்க்லிங் பண்ணிக்கிட்டு அந்த டைம் ரொம்ப அற்புதமாக ஒரு 1/2 hour கிட்ட நாங்கள் அங்கே வெளியில் மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது ஒண்டர்ஃபுல் ஆஃப்டர்நூன் நான் சொல்லலாம் என் லைஃப்பில். அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த டைம். இங்கே வெதரே வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. எதையுமே ப்ரெடிக்டே பண்ண முடியல. இப்போ உங்களுக்கு எங்கள் மூஞ்சு மேலேயே எப்படி வெயில் அடிக்குதுன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஆனால் அடுத்த ஒரு 5 minutesலேயே மழை திடீர்னு செம்மையாக பெய்யுது. ஸோ மழை பெய்யும் போதெல்லாம் சில்லுன்னு இருக்குது. வெயில் அடிக்கும் போது நம்ம ஒரு அளவுக்கு சூடாக இல்லைனாலும் சூடாக தான் இருக்குது. பட் காற்று நல்லா வர்றதுனால அந்த வெயில் பெருசாக தெரியல. அண்டு நாங்கள் சன்ஸ்க்ரீன்லாம் போட்டும் டேன் ஆகிட்டு தான் இருக்கோம். ஸோ மறக்காமல் சன்ஸ்க்ரீன்லாம் நல்லா எடுத்துகிட்டு வந்துடுங்க சன்ஸ்க்ரீன். ஸோ சாப்பாடு மத்தியானம் லஞ்சு சூப்பராக முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக ஒரு பீஸா ஒரு அந்த ஹாட் டாக் டைப் தான் வாங்கினோம். அதுக்கே வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குது. ஸோ செம்ம வெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் நாங்கள் எங்களோட கார்டன் வில்லா நோக்கி மரத்துக்கு நிழலில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே வந்து வீடியோ உங்களுக்கு ஷேட்ஸே டிஃபர் ஆகிருக்கும். அங்கே நாங்கள் இருக்கும்போது அப்படியே செவ்விந்தியர்கள் மாதிரி ஆகிடும். இப்போ வந்து ஆயிடுச்சு. இந்த டைமெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது நீங்கள் பீச்சில் தான். தண்ணிக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த டைமெல்லாம் அதுக்கு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் இது டே 1 எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால, ஆக்சுவலாக இது டே 2, பட் எங்களுக்கு இது டே 1 எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால நாங்கள் அப்படியே சுற்றி எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா அவுட்டோர் செட்டப்னு இருந்துச்சு. எங்கள் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அங்கே வந்து சும்மா எட்டி நின்று பார்த்துட்டு இருக்கும் போது நிறைய அந்த கோரல் ரீஃப் ஏரியாலாம் இருந்ததுனால அங்கே மீனுங்கெல்லாம் வந்தது. இவ்வளோ பெரிய மீன் ஜோடியாக அப்படியே போகிறது டாப் ஆங்கிள்லேருந்து பார்க்க செம்ம அழகாக இருந்தது. எடுக்கலான்னு ட்ரை பண்ணோம், பட் அது விசிபிளாக தெரியல வீடியோவில். ஸோ நாங்கள் வந்து ஸ்னார்க்லிங் பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு காட்டுறோம். நீங்கள் ஸ்னார்க்லிங் வீடியோவும் கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நாங்கள் டைவ் சென்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ண போனோம். அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர் எங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் லேண்ட் ஆகி 24 hours ஆகிடுச்சான்னு கேட்டாங்க. ஏன்னு நாங்கள் கேட்டோம். அவர் என்ன சொன்னாருன்னா, ஏர் ப்ரெஷர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் 24 hours கழிச்சு தான் சஜஸ்ட் பண்ணுவோன்னு சொன்னார். ஓகே, நாங்கள் நெக்ஸ்ட் டே பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இன்றைக்கான அலாட்மெண்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் டேக்கு அங்கே ஒரு குட்டி ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மில் உங்களோட ரூம் நம்பர், நேம், எத்தனை பேருன்னு நீங்கள் ஃபில் பண்ணிடணும். நெக்ஸ்ட் டே உங்களை வந்து ட்ரைனிங் கூப்பிட்டு போவாங்க. ட்ரைனிங்கில் அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களை டிஸ்கவரி ஸ்கூபாக்கு கூப்பிட்டு போவாங்க. உங்கள் 2 பேருக்குமே ஸ்விம்மிங் தெரியுமான்னு கேட்டிருந்தாரு. எனக்கு தெரியும், சௌபிக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்விம்மிங் தெரியாதவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ரீத்தி ஃபரூர் ரிசார்ட்டில் ஸ்கூபா கூப்பிட்டுட்டு போக மாட்டாங்க.
ஸோ ஸ்விம்மிங் தெரியாதவங்க ஸ்விம்மிங் நல்லா தெரிஞ்சு கற்றுக்கிட்டு வாங்க. அப்போ தான் மால்தீவ்ஸில் இருக்க சீ லைஃப்பை நீங்கள் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து தண்ணினா ரொம்ப பயம். நான் ஃபஸ்ட்டு பயந்துக்கிட்டே இருந்தேன். கௌதம் இந்த மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலான்னு சொல்லும் போது பயந்துக்கிட்டே தான் அங்கே போனேன். அங்கே வந்து ஸ்விம்மிங் தெரிஞ்சால் தான் அவங்க உள்ள அலவுடுன்னு சொல்லும் போது ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. ஏன்னா என்னோடய ஃபியரை நான் பிரேக் பண்ணணும்னு நினச்சி தான் அங்கே போனதே. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. பட் மேபி நெக்ஸ்ட் டைம் நானும் கௌதமும் இது மாதிரி ஒரு ஐலாண்ட் போகிறோன்னா அதுக்குள்ளே நான் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு நானும் ஸ்கூபா டைவிங் பண்ணுவேன்னு ஒரு உறுதிமொழி எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் அடுத்த ஆக்டிவிட்டியை நோக்கி கிளம்புனோம். ஸோ டைவ் சென்டரில் புக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வாட்டர் ஸ்போர்ட் இருந்துச்சு. ஸோ வாட்டர் ஸ்போர்ட்லேயும் இப்போவே நம்ம அட்வான்ஸாக புக் பண்ணிட்டா நெக்ஸ்ட் டே போகலான்னு. இங்கே என்னென்னா நீங்கள் வந்து எல்லாமே 24 hours முன்னாடியே வந்து புக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களை வந்து நெக்ஸ்ட் டே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டேக்கான மார்னிங்கே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களை மோஸ்ட்டாக அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா சீபாப் 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. டால்ஃபின் சஃபாரிக்கு 30% கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டேயும் அவங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டேயில் நீங்கள் அந்த ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30% ஆஃபர் கொடுக்குறாங்க. இது ஒவ்வொரு நாளும் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அண்ட் இப்போ நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கிறது தான் வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியோட மெயின் என்ட்ரன்ஸ். மெயின் என்ட்ரன்ஸ் உள்ள நீங்கள் போனோடனே அங்கே இருக்க இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ்டாக இருந்தால் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கலாம். உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலாம். அவங்க உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டி ஆப்டாக இருக்குன்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸோட கம்ப்ளீட் லிஸ்ட். அண்ட் என்னென்ன டைமில் என்னென்ன புக் ஆகிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் டால்ஃபின் சஃபாரி போகிறீங்கன்னா அதுக்கு மினிமம் 4 பீப்புளாவது இருக்கணும். ஸோ 2 பேராக நீங்கள் வந்து இதை புக் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 பேரும் புக் பண்ணியிருந்தா தான் அந்த பர்டிகுலர் டேயில் உங்களுக்கு அந்த டால்ஃபின் சஃபாரி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே அந்த இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட பேசி எங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நெக்ஸ்ட் டேக்கு வேணுன்றதை புக் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அந்த வெளியில் கடலை ரசிச்சிக்கிட்டே இருந்தோம். அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு மழை பெய்கிற மாதிரி திருப்பியாச்சு. ஸோ அங்கே சில பேர் வாட்டர் ஆக்டிவிட்டீஸில் இருந்தாங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு ரசிச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ காலையிலேருந்து நாங்கள் நடந்து ரொம்ப டயர்டானதுனால எங்களோட ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஸோ அடுத்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறது எங்களோட வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தான். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா ஸ்டே டியூன். அது அடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. So that's all for today's video. This is Gauti and Saubi signing off.